வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 மீமோஜி ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மீமோஜி அப்படின்னு கேட்குறீங்களா? எமோஜினா என்னன்னு தெரியும், மீமோஜினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எமோஜி அப்படிங்கிறது நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து பொம்மைகள் வந்து சிரிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில், மெசஞ்சரில், இன்ஸ்டாகிராமில் எல்லா டெக்ஸ்டிங் ஆப்லேயுமே வந்து எமோஜிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மீமோஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய ரீசன்ட் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஃபோனில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து லேட்டஸ்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து லிடார் சென்சார் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய முகத்தையே வந்து ஒரு எமோஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து ஐஃபோன் வந்து மீமோஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு மார்க்கெட் பண்ணாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து iMessageல வந்து மெசேஜஸாக அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு பொம்மை சிரிக்கிற மாதிரி அனுப்பாமல் நீங்களே வந்து சிரிக்கிற மாதிரி அனுப்பலாம், நீங்கள் பேசுகிற மாதிரி அனுப்பலாம், உங்களுடைய முகத்தையே வந்து நீங்கள் வந்து ஒரு எமோஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மீமோஜி வந்து வெறும் ஐஃபோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த மீமோஜி அப்படிங்கிற எமோஜி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஃபன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளே வந்து சிரிச்சா எப்படி இருக்கும், நம்ம வந்து டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மீமோஜியில் வந்து ஈஸியாகவே கிரியேட் பண்ணிடலாம். அனுப்பும்போது ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ அவங்களோட மூஞ்சியில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மைலை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிட்மோஜி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். யாரெல்லாம் வந்து ஸ்னாப்சாட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்குலாம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்னாப்சாட்டோட ஓனர்ஸ் தான் வந்து பிட்மோஜியை வந்து ஓன் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஓனர்ஸ் தான். ஸோ இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்சாட் மாதிரியே தான் இருக்கும். பட் பிட்மோஜி பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து உங்களுடைய எமோஜியை கிரியேட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேல் எமோஜி வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க அந்த அப்ளிகேஷனில். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து வேறு ஹேர் ஸ்டைல் வேணும், நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன் வச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து இது மாதிரியான ட்ரெஸ் வேணும், உங்கள் பாடி டைப் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் வந்து எமோஷன்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஜியாக கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ்லாம். ஸோ பிட்மோஜி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் AR எமோஜி. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங் மொபைல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே டேரெக்டாக நீங்கள் வந்து கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் போய் கேமரா டைப்பில் வந்து AR அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அதோட எம்படாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து எமோஜி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து AR அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் மை எமோஜி, கிரியேட் யுவர் ஓன் எமோஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா வந்து டர்ன் பண்ண சொல்லும். செல்ஃபி கேமரா டர்ன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனிமேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த அனிமேஷனாக கன்வெர்ட் ஆன அந்த குட்டி இமேஜில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் டோன் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மேலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பியர்ட் டெக்ஸ்டர் வந்து எப்படி இருக்கணும், எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுடைய காஸ்டியூம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய எமோஜி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கையும் வந்து பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லைனா ஒரு கை வந்து சூப்பர்னு சொல்கிற மாதிரி வேணுமா. ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்சங் AR எமோஜி தான். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாம்சங் AR எமோஜி இல்லைனா பிட்மோஜி மாதிரி உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணாது. அது தவிர என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸோட டெக்ஸ்டர் என்ன அப்படின்னு கொடுத்துடலாம், ஹேர் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துடலாம், காஸ்டியூம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கேமரா ஆன் பண்ண சொல்லும். கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து அந்த அனிமேட்டட் எமோஜி வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து சிரிச்சிங்கன்னா அந்த அனிமேட்டட் எமோஜியும் சிரிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிஃப் ஃபைலாக மாற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், ஸ்டிக்கராக மாற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறுபட்ட ஒரு மெக்கானிசம் அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்காது. பட் கிட்டத்தட்ட ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாடுலேஷன்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் பண்ண எப்படி இருக்குமோ அது மாதிரி சேஞ்சஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் லிமிடெட் கஸ்டமைசேஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொஜி பாப்.
ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து வேறு யாராவது ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதை வந்து அப்படியே ட்ரான் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி எமோஜியாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து மோஜி பாப். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக இதை வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்லாம் நீங்கள் வந்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் மோஜி பாப் அப்படிங்கிற இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதோடைய சொந்த கீபோர்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கீபோர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து மோஜி பாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கீபோர்டில் டைப் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் உங்களுடைய எமோஜி கான்ஸை வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக மோஜி பாப் வழியாக அனுப்பிச்சிடலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எமோஜி ஃபேஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஆப்பிளில் வந்து உங்களுக்கு அனிமோஜி ஃபீச்சருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆப்பிளில் வந்து கீழே பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஆப்பிளில் வந்து லிடார் சென்சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ்டான நிறைய லாஜிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அதை கிரியேட் பண்ணியிருந்தனால அந்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எமோஜி ஃபேஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து இதில் சிரிக்கலாம், அதே நேரத்தில் உங்களை வந்து ஃபேஸ் வந்து திரும்ப வைக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து இதில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஃபேஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பொம்மையாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு பூனையாக கன்வெர்ட் பண்ணலாம், நாயாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லா விதமான அப்டேட்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் மட்டும் எமோஜியாக கன்வெர்ட் பண்ணாமல் அதே வந்து ஒரு க்யூட்டான ஒரு அனிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன எமோஜிஸ் பண்ணி டேரெக்டாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அனுப்பலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தா 5 அப்ளிகேஷனுமே வந்து ஐஃபோனில் இருக்கிற மீமோஜி அப்படிங்கிற அந்த ஃபீச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக ஆண்ட்ராய்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.